ஐயப்பன் வழிபாடு மிக உயர்ந்த வழிபாடுகளிலே இதுவும் ஒன்று. எப்படி என்றால், பாத பலம்தா தேக பலம்தா என்று பாதபலத்தையும் தேக பலத்தையும் கேட்கக்கூடிய ஒரு வழிபாடு இது. அதோடு குருசாமி என்ற ஒருவருக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய ஒரு வழிபாடு இது. அந்த கட்டுப்படக்கூடிய தன்மை இருந்தால்தான் அவர்கள் யாரையும் நன்றாக வழிநடத்தி செல்ல முடியும். அந்த குரு பக்தி இந்த ஐயப்ப வழிபாட்டிலே ஒவ்வொரு குருசாமிக்கும் ஏற்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு குருசாமியும் அந்த குருசாமியினுடைய நிலையிலே இருந்து தன்னுடன் வரக்கூடிய அனைவரையும் அழைத்து சென்று வருகின்றார்கள். அப்படி வருவதால் தான் அங்கே நாளுக்கு நாள் புதிய புதிய ஐயப்பமார்கள் வந்து கொண்டே இருக்கின்றார்கள். அந்த ஐயப்பன் சாமியினுடைய அந்த மலை சபரிமலை முழுக்க நிறைய மூலிகைகள் நிறைந்திருக்கிறது. இங்கேருந்து நாம் செல்கின்ற பொழுது சாமியே ஐயப்பா இதெல்லாம் சொல்லுகின்ற பொழுது நல்ல மூச்சு இழுக்கின்றோம். மூச்சு இழுக்கின்ற பொழுது நல்ல மூலிகை சத்தெல்லாம் நம்முடைய உடலுடைய உள்ளுறுப்புக்கெல்லாம் செல்லுகின்றது. அதனால்தான் ஐயப்பன் மலை சென்று வந்தால் உடல் ஆரோக்கியமாக இருக்கின்றது. ஒரு சின்ன குறிப்பு நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியது, சபரிமலைக்கு செல்கிறோம் என்கின்ற உணர்வு இருக்கின்ற வரைக்கும் நாம் அங்கே நம்முடைய உடலையும் உள்ளத்தையும் சுத்தமாக தூய்மையாக வைத்திருக்கிறோம். அங்கே இருமுடியை இறக்கிய உடனேயே நம்முடைய நிலையை மாற்றிக்கொள்கிறோம். இந்த ஐயப்ப வழிபாடு எதற்காக என்றால், ஒரு சின்ன எண்ணத்தை நமக்கு அதை செயலாக்கி சொல்லாக்கி அந்த செயலில் இருந்து பழக்கமாக்கி வழக்கமாக்க வேண்டும் என்பதுதான் நோக்கம். நாம் அந்த வழக்கத்தை விட்டுவிட்டு அப்போதைக்கு செய்கிறோம். அந்த இருமுடி இறக்கிய உடனேயே நாம் சாதாரண ஆசாமி ஆகிவிடுகிறோம். சாமியாக இருந்த நாம் இருமுடி இறக்கிய உடனே ஆசாமியாகிறோம். அங்கே இருப்பது நாம் தான் சாமி. அதனாலே நாம் என்றுமே சாமியாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு வேண்டுகோள் எல்லா ஐயப்ப பக்தர்களுக்கும் இங்கே நாம் சிரம் தாழ்ந்து கரம் கூப்பி பணிவோடு உங்களுக்கு செலுத்திக் கொள்கிறோம். முடிந்தவரை அதை நீங்கள் குருசாமியினுடைய கட்டளைப்படி செய்து ஆனந்த அனுபவங்களை நிறைவாக பெற வேண்டும். ஹரி ஓம் தத் சத்.